இத்தனை வருஷமா மாற்றி மாற்றி ரெண்டு கட்சிகள் நீ ஜெயிச்சுக்க ஒரு வாட்டி நான் ஜெயிச்சுக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட அவங்களோட பொழப்ப ஓட்டிட்டு இருந்தாங்க. பிஸ்னஸ் தாறுமாறாக பிச்சுக்கிட்டு ஓட்டிட்டு இருந்துச்சு. அந்த பிஸ்னஸில் மக்களை ஏமாத்தியா சுரண்டி பொழைச்சிட்டு இருக்கீங்க, அதுக்கு அடிக்கிறேன் பாரு ஆப்பு அப்படின்னு சொல்லி தாவேக்கான ஒரு கட்சி உள்ள வந்துச்சு. விஜயை பார்த்து எல்லாருமே ரொம்ப லைட்டாக ஓகே வரலாம், ஒரு நடிகர் அரசியலுக்கு வராரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அரசியலுக்கு வந்த நாள்ல இருந்து சும்மா வெச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு. குறிப்பாக அதிமுகவு கூட ஏதோ பாவம் புண்ணியம் பார்த்து ஏதோ தாயில்லா பிள்ளை கட்சி அப்படின்னு நினச்சி லைட்டாக அடிப்பார். ஆனால் திமுகவை வழக்கம் போல் நம்ம ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா துவைச்சு காய போட்டு அயன் பண்ணிடுவார். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு மேடைகளையுமே அட்டாக் பண்ணிட்டு இருந்தார். இப்போ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாடு அரசியலில் யாருங்க முதலமைச்சர், யார் தாங்க ஜெயிக்க போகிறா, யாருங்க மெஜாரிட்டி வாங்க போகிறா அப்படின்னு தினம் தினம் பேசினதே பேசிகிட்டு இருக்காங்க அதிமுக நபர்கள். நீங்கள் டிவி டிபேட்டை திறந்து பார்க்கும்போது நகைச்சுவையின் உச்சத்தில் இருக்குது. டெய்லி ஒரே டாபிக் தான். விஜய் வந்து டெபாசிட் வாங்க மாட்டாரு, விஜய் வந்து இந்த தொகுதியில் அதிக வாக்குகள் வாங்கிட்டாரு, அந்த தொகுதியில் கீழே இறங்கிட்டாரு, விஜய் 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 எப்போ பார்த்தாலும் இதை தான் பேசிட்டு இருக்காங்க. இதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவாக புரியுது. திமுகவும் அதிமுகவும் இந்த வாட்டி என்ன தலைகீழாக குட்டிக்கரணம் போட்டாலும் மெஜாரிட்டின்ற ஒரு இல்லை, அது முதல்ல தெரிஞ்சிருச்சு. ரெண்டாவது விஷயம், திமுகன்ற ஒரு கட்சி ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு ராசி இருக்கு. தொடர்ச்சியாக 2 முறை வந்ததில்லை. அப்பேற்பட்ட ஐயா கலைஞர் இருக்கும்போதே அவங்க திரும்ப வந்ததில்லை. இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் எப்படி ஆட்சி பண்ணுறாரு, அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, அவர் ஆட்சியில் எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல நல்ல திட்டங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால அந்த மீண்டும் வருமா அப்படின்னு கேட்டால் அதுவும் வாய்ப்பு இல்லை. மூன்றாவது ஒரு விஷயம், சரிங்க திமுகவும் வரப்போறதில்லை, அப்போ அதிமுக தானே வரணும் அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையிலேயே இப்போ அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு இரவு முழுக்க தூக்கம் இல்லையா. நான் வரலாம், நான் முதலமைச்சர் ஆகலைன்னு பார்த்தா யாரை கேட்டாலும் காதில் விசில் சத்தம் தான் கேட்குது, இது எனக்கு மிகப்பெரிய பயத்தை கொடுக்குதுன்னு சொல்லி புலம்பி தவிக்கிறார்னு சொல்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள். சரி, இவ்வளவு பெரிய மாற்றம் ஒரே நாளில் ஓவர் நைட்லாம் ஒரு நடிகர் வந்து ஒரு முதலமைச்சராக மாறிட முடியுமாங்க? அது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு பலருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அரசியலில் எது வேணாலும் எப்படி வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். ஐயா எம்ஜிஆர் தனி கட்சி துவங்குவார்னு அவரே கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாரு. ஆனால் தனி கட்சி துவங்கினாரு, இடைத்தேர்தலை சந்திச்சாரு, அதுக்கப்புறம் அந்த பொது தேர்தலை ஜெயிச்சாரு 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 ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாரு. கடைசியில் ஒரே ஒரு இடத்துல தோல்வி அடைந்தாரு, மரணத்திட தோத்துட்டாரு. மற்றபடி இல்லை அப்படின்னா கலைஞர் அப்படின்ற ஒருத்தர் வந்திருக்கவே முடியாது. இப்போ விஜய் அவர்கள் அதே போலதான் சினிமா துறையிலிருந்து ஓய்வு பெறுறேன் அப்படின்னு அறிவிச்சாரு. இப்போ நான் வந்து முதலமைச்சராக வருவேன் அப்படின்னு இன்று வரை பேசுகிறார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸில் இருக்காரு. நமக்கு வாய்ப்பு இருக்குது, மக்கள் நினச்சிட்டா ஓவர் நைட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு. இதை எல்லாரும் எப்படி லைட்டாக எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா, விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கங்க, இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் ஒரு 10% 15% அப்படின்னு சொன்னாங்க. இதில் ரொம்ப நமக்கு ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னா, சேலம் மணிகண்டன் அப்படின்னு ஒருத்தர் அதிமுக பாஜக ஆதரவாக பேசுவார். அவர் சொல்கிறாரு, நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், நான் எடப்பாடி பழனிசாமி ஆதரித்து தான் பேசுகிறேன், பாஜகவை ஆதரித்து தான் பேசுகிறேன். நான் சொல்கிறேங்க, விஜய் 15% 20% வாக்குகள் வாங்குவார்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அவரே அந்த அளவுக்கு சொல்றாரு அப்படின்னா, அப்போ 20 30 தாண்டிருச்சு அப்படின்னா விஜய் தான் மிகப்பெரிய ஃபேக்டரா இருப்பார்ன்றதை யாராலையும் மறைக்க முடியாது. ஏன்னா 3 கட்சியில் விஜய் 30% எடுத்துட்டார் அப்படின்னா ஏதோ ஒரு கட்சி அடி வாங்குச்சுனாலும் அடுத்து விஜய் தான் டிசைடிங் ஃபேக்டரா வந்துருவாரு. சொல்ல போனால் ஒரு முதலமைச்சரே மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பலரும் பேசிட்டு இருக்காங்க. விஜய் எப்படிங்க பண்ணியிருக்க முடியும், இதெல்லாம் சாத்தியமாங்க அப்படின்னு அவர் ஒவ்வொரு முறையுமே ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். நீங்கள் எல்லாரும் மிகப்பெரிய விசில் புரட்சியை பண்ணணும், இது மக்கள் புரட்சி, எனக்கு நீங்கள் ஓட்டு போட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நீங்களே ஓட்டு போடுற மாதிரி, நான் மக்களுக்கான அரசியலை செய்ய வந்திருக்கேன். போகிற இடமெல்லாம் அழுத்தம் திருத்தமாக ஒன்று சொன்னார், நான் மக்கள் கிட்ட போய் சொல்லி ஏமாற்ற மாட்டேன், உங்கள்கிட்ட நான் திருட மாட்டேன், எனக்கு அந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொன்னார். இப்படி எந்த அரசியல்வாதியும் சொல்லியிருக்காங்களா? இபிஎஸ் ஆகட்டும், கலைஞர் ஆகட்டும், சீமான் ஆகட்டும், ஸ்டாலின் ஆகட்டும், எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்கல்ல, நீங்கள் யாராவது மக்கள்கிட்ட நான் பொய் சொல்ல மாட்டேன், திருட மாட்டேன், இன்னைக்கு நான் எந்த நிலைப்பாட்டில் இருக்கணும் அதில் நான் உறுதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? சொன்னதே இல்லை. இதனால தான் திரு விஜய் அவர்கள் வெளிப்படையாக சொன்னார், மக்களை ஏமாற்ற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன்னு. அப்படி இருக்கும்போது விஜய் எப்படிங்க இவ்வளோ பெரிய புரட்சி பண்ணிட்டாருன்னு பல பேர், குறிப்பாக இந்த திராவிட கட்சிகள் இருக்காங்கல்ல, குழம்பி தலையை பிச்சுட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. இதுக்கு நான் பலமுறை சொல்லியிருக்கேன். திரு விஜய் அவர்கள் இன்று நேற்று அரசியல் பேசுறீங்க, பல ஆண்டு காலமாக அவர் அரசியல் பேசிட்டு இருக்காரு. ஒன்னே ஒன்று தான், இதுக்கு முன்னாடி திரையில பேசினாரு, இப்போ தரையில் பேசுறாரு. விஜய் பண்ணதில் மிகப்பெரிய ஒரு மாசான சம்பவம் என்ன அப்படின்னா, குழந்தைங்க கிட்ட அப்படி லைட்டாக ஒரு ட்ரிகர் கொடுத்தாரு பார்த்தீங்களா? வீட்டில் போய் சாக்லேட் வேணுன்றப்ப எப்படி அடம் பிடிச்சி வாங்குவீங்களோ அது போல் எல்லாரும் சொல்லுங்க, வீட்டில் அம்மா அப்பா கிட்ட தாத்தா பாட்டி கிட்ட விஜய் மாமாக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுங்கன்னாரு. அவர் ஒரு வார்த்தையில் லைட்டாக சொல்லிட்டு போயிட்டாரு. இது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பலனை கொடுத்துருக்குன்னா, திமுக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒருத்தர் ஒரு கட்சியில் ஒரு பொசிஷனில் இருக்காரு. அவரை எதிரில் சந்திக்கிறேன், ஓட்டு போட்டு நான் வெளியில் வரேன். அவர்கிட்ட நான் கேட்குறேன், என்ன சார் இந்த முறை மீண்டும் நீங்கள் ஆட்சி அமைச்சிருவீங்களா அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் தெரியாது தம்பி அப்படின்னு சுற்றி முற்றி பார்த்துட்டு, நானே விசிலுக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னாரு. எனக்கு பயங்கர ஷாக்கு. விசிலுக்கு ஓட்டு போட்டிங்களா, என்ன காரணம்னு கையில் பார்த்தா, இந்த என்னோட பேரை இவன் தான்,
அவன் சொல்றான் நீங்க விசிலுக்கு தான் போடணும் அப்படின்னு ப்ராமிஸ் வாங்கிட்டான் தம்பி. அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? அதனால தான் குடும்பத்தில் எல்லாருமே 38 வருஷமா நாங்க திமுக, இந்த முறை நாங்க விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னாங்க. நான் பார்த்தது ஒரு நபர், அதுக்கு மேல நான் பார்க்கல, எக்ஸ்ட்ரா பில்டப் பண்ண முடியாது. ஆனா இது போல எண்ணற்ற திமுக அதிமுக கட்சிகள்ல எல்லாருமே விஜய் மாமாக்கு ஓட்டு போடுங்க, விஜய்க்கு ஓட்டு போடுங்க, அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க, தம்பிக்கு ஓட்டு போடுங்க, மகனுக்கு ஓட்டு போடுங்க, உங்க விஜய்க்கு எங்க விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னதுனால தான் மிகப்பெரிய புரட்சியே உண்டாச்சு. திமுக அதிமுக காரங்களா கதறாங்க, எங்க ஓட்டுக்கு எங்க கிட்ட காசு வாங்கினாங்க, அப்புறம் எங்க விஜய்க்கு போடுறாங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதை தாங்க அவர் சொன்னாரு, அந்த காசு எல்லாமே நீங்க மக்கள் கிட்ட இருந்து சுரண்டின காசு, அந்த காசை திரும்ப அவங்க வாங்கிக்கிட்டாங்க, ஆனா வாங்கிட்டு திரும்ப நீங்க அவங்கள்ட்ட இருந்து கொள்ளையடிச்சிருவீங்கன்னு தெரியும், அதனால விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. இப்படித்தான் இந்த விசில் புரட்சி ஏற்பட்டுச்சு. திரு விஜய் அவர்கள் முதலமைச்சரா வருவாரா மாட்டாரா, ஆட்சி அமைப்பாரா மாட்டாரா, மெஜாரிட்டி வாங்குவாரா மாட்டாரா அப்படின்றத காலம் தீர்மானிக்கும், மக்கள் தீர்மானிச்சிருக்காங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருச்சு, திரு விஜய் அப்படின்ற ஒரு நபர் இல்லாம தமிழ்நாடு அரசியல் இல்ல, இதுக்கப்புறம் இல்ல, இந்த 2026 தேர்தல் முடிவுகளே இருக்காது. இதைத்தானே அண்ணன் விஜய் போற பக்கம்லாம் சொன்னாரு. ஏண்டா இந்த விஜயை தொட்டோன்னு நீங்க எல்லாரும் கதற போறீங்கன்னு அவர் எப்படி சொன்னாரு? சினிமாவில் பேசுற டயலாக் நினைச்சா பேசினாரு. மக்கள் எல்லாரும் அவர் கூட, மக்கள் சக்தி பயங்கர ஆதரவு அவருக்கு இருக்கு, மக்கள் எல்லாரும் அவர் பின்னாடி நிற்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சதுனால தான் அவர் அவ்வளவு தைரியமா பேசினாரு. அவர் சொன்னதுதாங்க தேர்தலுமே எதிரொலிச்சது. உடனே எல்லாரும் இப்ப திடீர்னு அக்கறை, குழந்தைங்களை பாருங்க எப்படி விஜய் மூல செலவு பண்றாரு, குழந்தைங்க கிட்ட போயிட்டு அரசியல் பேசுறாரு, நீ ஓட்டு கேளுன்னு சொல்றாரு, இதை நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம், பொது வெளியில மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. யாரு? குழந்தைகள் நல வாரியம். இப்போ நம்ம என்ன கேட்குறோம், எத்தனை குழந்தைங்க மேலே பாலியல் அத்துமீறல் நடந்துச்சு, பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு, அப்போல்லாம் நீங்கள் எங்கே போயிருந்தீங்க? அப்போல்லாம் குரல் கொடுத்து இந்த ஆட்சி கலைக்கப்பட வேண்டும், இவர் ஒரு நேர்மையான முதலமைச்சர் அல்ல, எத்தனை பாலியல் வழக்குகள் நடக்குது, எத்தனை போக்சோ வழக்குகள் நடக்குது, நாங்கள் இதற்கு எதிராக கடுமையான போராட்டத்தை முன்னெடுப்போம், அப்போல்லாம் பேசவே இல்லையே. அப்போ வாயில பிளாஸ்டர் போட்டு உட்காந்துட்டு இப்போ விஜய் மேலே நீங்கள் இப்படி வன்மத்தை கக்குறீங்க அப்படின்னா நீங்க யாருடைய கைப்பாவை அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பார்க்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்குமே தெரியும் எவ்வளவு ஒரு கேடுகட்ட அரசியலா போயிடுச்சு. யார் யாரை எங்க ட்ரிகர் பண்ணி விட்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க எல்லாரும் அரசியல்வாதிகள் வேலை பண்றாங்க. ஐயா நீங்க சொல்றதெல்லாம் ஓல்டு ட்ரெண்டு. ரஜினிகாந்த் கமல்ஹாசன்லாம் யங்ஸ்டர்ஸா இருந்தாங்க பாருங்க, அந்த காலம். இந்த முறை ரஜினிகாந்தே விளம்பரத்தில் வராரு, ஸ்டாலின் போல நல்ல மனிதன் யாரும் இல்லை, நல்ல நண்பன் யாரும் இல்லை, நல்ல ஆட்டிடியூட் யாருக்கும் இல்லை அப்படின்னு. இன்னொரு பக்கம் கமல்ஹாசன் வீடியோ, அவர் என்ன சொன்னார்னு யாருக்கும் புரியல, ஆனா ஏதோ ஒன்று சொன்னாரு, ஸ்டாலின் பத்தி ஏதோ சொல்றாரு, ஆனா என்ன சொன்னாரு சத்தியமா புரியல, ஏன்னா அது அவருக்கும் புரியல, அது வேற விஷயம். இவங்க ரெண்டு பேரும் சொல்லி அந்த விளம்பரத்தை ஸ்கிப் ஆட் கொடுத்துட்டு போயிட்டாங்க நம்ம தமிழ்நாடு மக்கள். அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைகள் நல வாரியம், குழந்தைகள் மேலே எங்களுக்கு பயங்கர அக்கறை இருக்கு, விஜய் அரசியல் பேசினதுல குழந்தைகளோட எதிர்காலம் பாதிக்கப்பட்டோம், இது எல்லாமே திமுக அதிமுக போடக்கூடிய டிராமா. இந்த டிராமா எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதனால தாங்க விஜய்க்கு பஜக்குன்னு ஓட்டை போட்டுட்டு வந்துட்டாங்க. நீங்க இது புரியாம இன்னமும் இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க? எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் வரப்போகுது, இன்னமும் விஜய் பக்கம் நீங்க டார்கெட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய உள்நோக்கம் என்ன? இதுல இந்த திராவிட கட்சி இருக்குல்ல, இந்த திமுக, இது ரொம்ப கேவலமா ஒரு விஷயம் பண்ணுது. என்னன்னா தாவேக்கு ஐடி ஒன்றை போட்டுட்டு விஜயோட அமைச்சரவை அமைய போகுது, விஜய் முதலமைச்சர், இவங்கெல்லாம் அமைச்சர்கள்னு ஒரு பட்டியலை வெளியிட்டாங்க. இது தாவேக்கா வெளியிட்டதை ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? பாருங்க, விஜயோட கூட்டம் ஒரு தற்குறி கூட்டம், ரிசல்ட்டே வரல, அதுக்குள்ள அமைச்சரவை பட்டியலை ரெடி பண்ணிட்டாங்க, விஜய் முதலமைச்சர்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு கட்டம் கட்டுறதுக்காக இந்த மாதிரி கேவலமான வேலையை பண்ணியிருக்காங்க. ஆனால் டிவிகே வாரியர்ஸ் அதையும் கண்டுபிடிச்சு இது ஒரு ஃபேக் ஐடி, இது எல்லாமே திமுகவின் தில்லுமுள்ளு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த முறை ஆட்சிக்கு வரல அப்படின்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த கட்சி கோமா ஸ்டேஜுக்கு போயிடும். இதுக்கப்புறம் இந்த கட்சியில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஏற்கனவே சீனியர்ஸ் எல்லாருமே இந்த அந்தாண்டு இருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும்போது எந்த பக்கம் தாவறாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அந்த கட்சியில் இருக்கலாமா வேணாமன்ற முடிவுக்கு போயிடுவாங்க. இப்போ விஜய் ஒருவேளை வெற்றி அடைகிறாரு, இல்லை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டாரு, அவருக்கான மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருச்சு அப்படின்னா விஜய் பக்கம் எல்லோரும் போவாங்க அப்படின்றது நம்ம சொல்லலை, விஜயின் எடுத்த சர்வே ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. விஜயோட டீம் மிகப்பெரிய சர்வே ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட் சொல்லக்கூடிய விஷயம் 150 தொகுதிகள் நமக்கு வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கு. தேர்தல் முடிந்தவுடன் பல அதிமுக திமுக தலைகள் நம்ம கூட இணைய போறாங்க. அதில் விஜய் பார்த்து ஃபில்டர் பண்ணி எடுப்பாரு அப்படின்ற ஒரு பார்வையுமே இருக்கு. உண்மையிலேயே திரு விஜய் அவர்கள் ஏற்படுத்திய இந்த விசில் புரட்சி ஒரு மாபெரும் மக்கள் புரட்சியாக மாறி 2026 தேர்தலில் வாக்குக்கு காசு கொடுத்தாலும் அதை நாங்கள் வாங்கிக் கொள்வோம், ஆனால் எங்களது வாக்கு நேர்மையானவர்களுக்கு மட்டும்தான் என்பதை மக்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். அதை மே 4ஆம் தேதி நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். 2026 வெல்லப்போவது மக்களின் புரட்சி மட்டும்தான்.